வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துக்கு அமித்ஷா வந்து போன பிறகு பாஜகவில் ஏற்பட்ட பெரிய மாற்றம். மீண்டும் பாஜக மாநில தலைவராகின்றார் அண்ணாமலை. அதை பற்றி நான் விரிவா பேசுறேன். எப்படியெல்லாம் அமித்ஷா வந்து போன பிறகு பாஜகவில் எப்படியெல்லாம் மாற்றம் நிகழ்ந்திருக்குதுன்றதெல்லாம் தொகுத்து சொல்றேன். ஆனா இன்னைக்கு தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர்ல பொங்கல் திருவிழா கொண்டாடினாங்க. எந்த பொங்கல் திருவிழா? மோடி பொங்கல் திருவிழா கொண்டாடினாங்க. அங்க அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பை நீங்க பாருங்க. இந்த வரவேற்புக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற விஷயத்தை நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல வீடியோ பாக்குறீங்களா? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாசுதேவநல்லூர்ல 1008 பெண்கள் ஒன்று திரண்டு மோடி பொங்கல் விழா வச்சாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்ட பிறகு நாளைக்கு தானே போய், அதனால பழைய விஷயங்கள்லாம் மறந்துடுங்க, குடும்ப கஷ்டங்கள் இருந்தா மறந்துடுங்க, எங்கேயாவது நண்பர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருந்தா அதெல்லாம் விட்டுடுங்க, அதனால தொழில பிரச்சனை வராது, குடும்பத்துல பிரச்சனை வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏதோ மாற்று கருத்தை சொல்லிட்டான் அப்படின்றதுனால அதையே பிடிச்சு தொங்காதீங்க, போகி நல்லதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா திமுகவை மட்டும் விடவே கூடாது. இந்த தமிழகத்துக்கு மாற்றம் வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பேசினாரு. முதல்ல நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அடிக்கடி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில அடிபடுகின்றார். நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, திருச்சிக்கு வந்தாரு. புதுக்கோட்டையில பொங்கல் விழாவில் அமித்ஷா கலந்துகிட்டாரு. அந்த விழாவில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. என்ன தெரியுமா? நம்முடைய அண்ணாமலையுடைய பெயரை கேட்ட உடனே மேடை மேல இருந்தவங்க கை தட்டினாங்க. அதே மாதிரி அந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் அண்ணாமலை பெயரை சொன்ன பிறகு ஆர்ப்பரித்தார்கள், கை தட்டினாங்க. ஆனால் அண்ணாமலை பேச போறாருன்னு அறிவிக்கின்ற போது தொகுப்பாளர் முதலாளா கை தட்டுறது யார் தெரியுமா? நம்முடைய அமித்ஷா தான். அவர் தட்டினதுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த மேடையில் இருக்கிறவங்களும் கை தட்டினாங்க. எதிரே இருக்கக்கூடிய கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பரித்தது. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, அண்ணாமலை தலைவராக தொடர்ந்து இருக்க வேண்டும். தப்பு பண்ணிட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் சரி, இளைஞர்கள் மத்தியிலும் சரி, அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை நாம தவறா கணிச்சிட்டோம். அதனாலதான் நயினா நாகேந்திரன் அவர்களை வந்து பாஜக மாநில தலைவராக போட்டுட்டோம். சோ இந்த தவறு தொடரக்கூடாது. நயினா நாகேந்திரன் தலைவராகவே தொடரட்டும். ஏன்னா இப்போ வந்து மாற்றம் ஏற்பட்டா வச்சுங்களேன், மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால ஒரு தலைவராக இருந்து அண்ணாமலை அவர்கள் என்னவெல்லாம் செய்வாரோ அத்தனையும் இனி தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை செய்யட்டும். திமுகவுடைய ஊழல்களை தோலுரித்து காட்டட்டும். அதே மாதிரி தமிழகத்தில் பல போராட்டங்களை அவர் முன்னெடுக்கட்டும். அதனுடைய அடிப்படையில் தான் இடுவாய் கிராமத்தில் குப்பை கொட்டுற விஷயம் தொடர்பாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய பிரச்சனை வந்து அதை களத்தில் இறங்கி அண்ணாமலை அவர் வந்து போராடினார். அண்ணாமலை போராடுறதுக்கே விடல, அவரை காரோட காரா சேர்த்து கைது பண்ணி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ அந்த திருப்பூர்ல அண்ணாமலை அவர் களை இறங்கின பிறகு எவ்வளோ பெரிய கூட்டம், அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அதற்கு பிறகு இப்ப திடீர்னு இன்னைக்கு பார்த்தா வாசுதேவநல்லூர்ல பொங்கல் விழா. ஏன் இந்த பொங்கல் விழாவை மீண்டும் மீண்டும் நான் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் சரி பாஜக இருக்கலாம் இல்ல மற்ற கட்சிகள்ல இருக்கலாம், எல்லாரும் தலைவர்கள் தான் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வாங்க. மற்ற தொண்டர்களோ இல்ல இரண்டாம் கட்ட நிர்வாகிகளோ இல்ல தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களோ யாரும் கலந்து கொள்ளவே மாட்டாங்க.
தலைவர் கலந்து கொண்டாங்கன்னா அந்த தலைவர் கலந்து கொண்ட விழாவில் மற்றவங்களாம் சேர்ந்தே கலந்துக்குவாங்க. தலைவர் தலைமையில தான் பொங்கல் விழாவே நடக்கும். ஆனா வாசுதேவன் நல்லூர்ல என்ன நடந்தது? அண்ணாமலை தலைமையில 1800 பெண்கள் கலந்து கொள்ளுகின்ற பொங்கல் விழாவை நடத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அண்ணாமலை தான் இந்த தேர்தலில் முன்னிறுத்தி கொண்டு போக போறார். அவர் தான் இந்த தேர்தலினுடைய நாயகன். அதனால மக்கள் முன்பாக எப்படி வேண்டுமானாலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்து, திமுக எதிராக மக்களை எப்படி வேண்டுமானாலும் ஒன்று திரட்டு. ஒரு கட்சியில மரபுன்னு ஒன்று இருக்குது, புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலையே தலைவராக இருந்து செயல்படட்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் மோடி பொங்கல் விழாவில் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்ளாம அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றார். டெல்லியினுடைய உத்தரவு இல்லாம நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் பொங்கல் விழாவை தலைமையேற்று நடத்த மாட்டாரு. ஏன்னா தலைமையில நம்ம நயினார் நாகேந்திரன் இருக்கின்ற போது அண்ணாமலை தலைமையில பொங்கல் கொண்டாட மாட்டாங்க. அதனால அண்ணாமலை அடுத்தது தலைவராக போகிறாரு. ஸோ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம அண்ணாமலை இருக்கின்றார். களத்தில் இறங்கி செம்ம ஆட்டங்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பொங்கல் விழா மூலமாக களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. இது அண்ணாமலை அவர்கள் தலைவராக போறார் என்பதற்கான ஒரு அத்தாட்சி. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், எல்லாரும் பேசியிருப்பாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் நினைவூட்டலுக்காக. நம்முடைய அமித்ஷா அவர்கள் திருச்சி வந்தாரு, புதுக்கோட்டை வந்தாரு, திரும்பி போனார். ஆனா அப்படி திரும்பி போகின்ற பொழுது அவர் சும்மா போல ஒரு விஷயத்தை கையோடு எடுத்துக்கிட்டே போனார். என்ன எடுத்து போனார்? அண்ணாமலை எடுத்துக்கிட்டே போயிட்டாருங்க. ஆமா, நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் டெல்லிக்கு போனார், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனார். இப்படி தமிழகத்தில் கூட்டணி தொடர்பாக பேசுகின்ற இடத்துல கூட அண்ணாமலை தான் இருந்தாரு கண்டி, நம்முடைய நயினார் நாகேந்திரன் இல்லை. இபிஎஸ் எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்திக்கின்ற தருணத்தில் அண்ணாமலை தான் இருந்தார். அதனால தேர்தல் களத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைப்பதாக இருக்கலாம், இல்ல அதிமுகவுடன் பாஜக கூட்டணி தொடர்பாக பேச வேண்டிய விஷயமா இருக்கலாம், எந்தெந்த தொகுதி என்பதை முடிவு செய்வதாக இருக்கலாம். எத்தனை தொகுதி முடிவு என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வச்சுக்கிட்டே அமித்ஷா அவர்கள் முடிவு செய்தாரு. எஸ்பி வேலுமணி நம்ம அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டார், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு வந்துட்டார். ஆனால் அதற்கு பிறகும் டெல்லியில ஒரு நாள் இருந்து சில பிளான்களை போட்டு கொடுத்துட்டு தான் அண்ணாமலை அவர்கள் எங்க வந்தாருன்னு கேட்டீங்கன்னா மும்பைக்கு வந்துட்டார். நேரம் மும்பைக்கு வந்த பிறகுதான் தெரியும் அங்க ஒரு பிரச்சனை ஆச்சு. அந்த பிரச்சனையை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் ஊடகமானது அண்ணாமலைக்கு மரியாதை பேச தெரியல, நம்முடைய செல்வ பெருந்தைகளாம் சொல்றது அண்ணாமலைக்கு மரியாதையாக பேச தெரியலையா. பேசுறது எப்படி ஒன்னாலும் இருக்கலாம், ஆனா அண்ணாமலை ரவுடி கிடையாது. ஆனா செல்வ பெருந்தகை பிறந்ததுல இருந்தே ரவுடி தான். அவர் மீது எத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா பட்டியலிட்டு இருப்பார். அதனால என்னவோ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உத்தமனுங்க மாதிரியும் அவனுங்களாம் வன்முறையே பண்ணாத மாதிரியும், அதையும் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே இவர்களை பற்றி அண்ணாமலை பேசுறதை விட செல்வ பெருந்தகை தான் அதிகமா பேசியிருப்பார். இன்னைக்கு காங்கிரசுடன் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் கூட்டணிக்கு வந்துட்டாங்க, அவங்க புனிதமாயிட்டாங்க. அண்ணாமலை பாத்தீங்கன்னா கண்டபடி பேசுறாராம். ரவுடிய ரவுடின்னு தான் சொல்ல முடியும், செல்வ பெருந்தகை ரவுடி தான். அவர் மீது இருக்கக்கூடிய கேசுகள்லாம் பார்க்க முடியுது. அதனால நம்ம அண்ணாமலை பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை ரவுடின்னு சொல்லிட்டாராம். அதனால அண்ணாமலைக்கு மரியாதை பேச தெரியாது. ரெண்டாவது, எப்போதும் சரி மும்பையை பத்தி பேசுவாரு, மகாராஷ்டிரா பத்தி பேசுவாரு. ஆனா தமிழகத்தை பத்தி பேச சொல்லு, தமிழகத்தில் பாஜக செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பற்றி இல்லாத பொல்லாதையும் பேசுவார். ஆனா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து காட்டினார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில என்னதான் தப்பணிந்தாலும், என்னதான் கொலைகாரனா இருந்தாலும், அந்த கொலைகாரனை ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவமனையில மருத்துவம் பார்க்கின்ற இடத்துல வெட்டி கொண்டு இருக்கிறான். அதை பற்றி செல்வ பெருந்தகை பேசினாரா? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற விஷயத்தை செல்வ பெருந்தகையால பேச முடியுமா? ஆனா அண்ணாமலை பேசினார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம முதலமைச்சரை சந்திச்சு பல விவசாயிகள் பாத்தீங்கன்னா நம்ம முதல்வருக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். எதுக்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சாங்கன்னு எனக்கே தெரியல. அதையும் கலாச்சி தள்ளி இருக்கின்றார். இவரெல்லாம் விவசாயி மீது பற்று கொண்டவரா? விவசாயிகள் மீது வரலாற்றிலே குண்டர் சட்டம் போட்டவர் இந்த முதலமைச்சர் தான். அவங்க அப்பா 5 விவசாயிகளை சுட்டு தள்ளினாரு, இவரு குண்டர் சட்டம் போட்டாரு. விவசாயிகள் எதற்காக பாராட்டு நடத்துறாங்க? என்னத்துக்காக பாராட்டு விழா? எதுக்காக நன்றி? பருவம் தவறி பெய்த மழை காரணமாக நம்முடைய தூத்துக்குடி, திருநெல்வேலி பெருவெள்ளம் வந்தது. அன்னைக்கு அந்த மக்களையோ அந்த பயிரையோ பார்க்கல, நேரா இந்தியா கூட்டணி விஷயம் பேசுவதற்காக டெல்லிக்கு போயிட்டார்.
உதயநிதி ஸ்டாலின் தான் அனுப்பி வச்சார். அதே மாதிரி கடைமடை வரைக்கும் காவிரி தண்ணியானது வரல. அதை கேட்டு விவசாயிகள் போராடினாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்காம கூட்டணி பத்தியே பேசியிருந்தார். ஸோ மொத்தத்தில் முல்லை பெரியார் விஷயம் இருக்கலாம், அதுக்கு பிறகு காவிரி விஷயமா இருக்கலாம், மேகதாது அணை கட்டுற விஷயமா இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் பேசாத நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போறாங்களாம் பொங்கல் திருநாள்ல. இதை பற்றியெல்லாம் அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். முரண்பாடுகளுடைய மொத்த உறவுமாக நம்ம முதலமைச்சர் இருக்கின்றார். மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கமானது எப்படி எல்லாம் வந்து காவல்துறையை அரசியல் மையப்படுத்தி எதிர்கட்சிகளை பழி வாங்குறாங்க, கருத்துரிமைக்கு எதிராக எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் சொல்றார். இதெல்லாம் பேசலாம் இல்லையா செல்வ பெருந்தகை? அதனால அண்ணாமலைக்கு நல்லாவே பேச தெரியும். அதனால இப்ப நடக்கின்ற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா அண்ணாமலையை மையப்படுத்தித்தான் இருக்கும். மகாராஷ்டிராவில் பேசின விஷயத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் கதறும். இதெல்லாம் அமித்ஷாக்கு நல்லாவே தெரியுது. எங்கோ நடந்த பிரச்சனையை வச்சு அண்ணாமலை பேரை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை மக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கின்றார். அதனால இதெல்லாம் கணிச்சுதான் தேர்தல் காலத்துல அண்ணாமலை மட்டும்தாயா எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாசுதேவன் நல்லூர் பொங்கல் விழாவில் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்ளல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர் டெல்லி போயிருக்கின்றார். அண்ணாமலையும் டெல்லி போயிருக்க வேண்டிய ஆள் தான். ஏன்னா நம்ம எல் முருகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் விழா கொண்டாடுறார். அந்த பொங்கல் விழாவில் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு கடந்த காலங்களில் கலந்துகிட்டாரு பொங்கல் விழாவில். அது மாதிரி இன்னைக்கும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த விழாவுக்கு நம்ம அண்ணாமலையும் வந்து அழைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம நயினார் நாகேந்திரன் முன்னாடி போயிட்டாரு. வாசுதேவன் நல்லூர்ல பொங்கல் விழாவை கொண்டாடி முடிச்சுட்டு அதற்கு பிறகு டெல்லி கிளம்பி இருக்கின்றார் அண்ணாமலை. அதனால இன்னைக்கு நயினார் நாகேந்திரனுடைய வேலையை மொத்தமே அண்ணாமலை தான் செய்யறார். அது மட்டும் கிடையாது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதா இருக்கலாம், தேமுதிகவை அதிமுகக்குள்ள கொண்டு வரதா இருக்கலாம், அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களை அதிமுக கொண்டு வரதா இருக்கலாம். எல்லாமே அண்ணாமலை தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது இன்னும் 2 நாள்ல அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைய போகுது. அதற்கான வேலையை பார்த்தவரும் அண்ணாமலை தான். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு தலைவராக இருந்து என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. என்னதான் தமிழகம் தலை நிமிர தமிழனின் சுற்றுப்பயணமா அந்த பயணத்தை முன்னெடுத்தாரு நம்முடைய நயினார் நாகேந்திரன். ஆனால் அந்த பயணம் பற்றி அதிகமாக பேசலை. ஆனால் 2 விழாவில் கலந்துக்கிட்டாரு, ஒரு பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஊடகம் முழுவதுமே வந்து அண்ணாமலையை தான் குறி வச்சு அடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு செல்வாக்கு இருப்பதனால இந்த தேர்தல் வரைக்கும் எல்லா பொறுப்பும் அண்ணாமலை கிட்ட கொடுத்துருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நயினார் நாகேந்திரன் செய்யட்டும். என்ன விஷயம்? எடப்பாடிக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை எடப்பாடி கிட்ட சொல்லட்டும். எடப்பாடி என்ன சொல்றாரோ அதை கொண்டு வந்து டெல்லியில சொல்லட்டும். இது மட்டும்தான் நயினார் நாகேந்திரன் அவர் செஞ்சுட்டு இருக்கின்றார். அப்ப நயினார் நாகேந்திரனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா களத்துல வேலை செய்யக்கூடியவர். ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் களமானது அவதூறா போயிட்டு இருக்குது, அக்கிரமா போயிட்டு இருக்குது. நீதிக்கும் நேர்மைக்கும் இங்க வழியே கிடையாது. உண்மைக்காகவும் தேவைக்காகவும் பூர்த்தியாக வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற எந்த மக்களையும் இந்த அரசாங்கம் விட்டு வைப்பதே கிடையாது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கிடையாது. பாட கட்டி இறந்து போயிட்ட மாதிரி எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. அதனால இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அண்ணாமலை இறங்கி அடிச்சாதான் திமுகவுடைய தவறுகள் வெளியே தெரியும் என்பதனால அண்ணாமலையை மீண்டும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. இன்றைய கள சூழ்நிலையில அதிரடி ஆட்டம் தான் முக்கியம். நம்ம நயினார் நாகேந்திரன் மாதிரி கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய நாகரிகமாக விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த தமிழக அரசியல் களத்துல அவருக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் தான் எல்லாமே. ஏன்னா எதிராளி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுக்கணும். அவன் இன்னும் நாகரிகமாக நடந்துக்கிற மாதிரியும் நம்ம இன்னும் நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. என்னைக்கும் சரி நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் திமுக காரங்க நின்னதே கிடையாது. அதனால தான் நள்ளிரவுல கூட வந்து பாருங்க எடப்பாடி பழனிசாமிய போராடுகின்ற ஆசிரியர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ஐயா அடுத்த முறை நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்க, வந்த உடனே எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுங்க. திமுக காரங்க கிட்ட போராடாத விதமே கிடையாது, எல்லாம் போராடிட்டோம். ஆனா அவங்க செவி சாய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசு ஊழியரும் சந்திக்க மாட்டாங்க. ஏன் ஜெயலலிதா இருக்கின்ற போது கூட சந்திக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழகத்தில் அடக்குமுறைகள் இருக்கிறது. அதனால இவங்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்றார் அண்ணாமலை. அதனால தொடக்கத்திலேருந்தே நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி விஷயங்களா இருக்கலாம்,
என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்து போன கட்சிகளை ஒருங்கிணைப்பதா இருக்கலாம், திமுக தவறுகளை சுட்டிக்காட்டுவதாக இருக்கலாம், எல்லாமே அண்ணாமலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால இந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அண்ணாமலை தான் தலைவராக போறாரு. அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். ஆனா நம்ம நயினார் நாகேந்திரன் வந்து எங்க சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நீலகிரியோ இல்ல திருப்பூர்லயோ ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இங்க நாங்க வள்ளி கும்மி நம்ம அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் ஆகிய நாங்க 2 பேரும் சேர்ந்து கும்மி அடிக்கிறோம். ஆனா 2 பேரும் சேர்ந்துட்டோம். இனி அரசியல் களத்துல சேர்ந்து நாங்க அடிக்க போற கும்மி திமுக ஆட்சி இல்லாம போக போகுது. இனிமேதான் அரசியல் களத்துல தரமான சம்பவம் நிகழ போகுது அப்படின்னு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாரு. நயினார் நாகேந்திரன் அவர்களும் நம்ம அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து பிரச்சாரத்துல கலந்து கொண்டு பேசுகின்ற தருணத்துல இதெல்லாம் டெல்லி சொல்லாம யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அரசியல் களத்துல திமுக எதிர்ப்பை வலிமையா கொண்டு போய் சேர்த்தது அண்ணாமலை தான். இன்னைக்கும் அவர் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அவருக்கான இடத்தை கொடுங்க. யாரும் இதை செய்யக்கூடாது கண்ட்ரோல் போடாதீங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை தான் தலைவர். நயினார் நாகேந்திரன் போன்றவங்க எல்லாம் அதிமுக வெற்றி பெற்றால் அமைச்சர்கள். அதனால அவருக்கான ஸ்பேஸை சுதந்திரமா விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித்ஷா சொல்லிட்டு போனதுனால தான் அண்ணாமலை அவர்கள் எங்களுடன் கைகோர்த்து விட்டார். இனிமே பாருங்க ஆட்டத்தை அப்படின்னாங்க. இப்போ சமீப காலமாக நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அண்ணாமலை முன்னிறுத்தியே செய்வதனால திமுக கவலை தான். ஆனா பாஜக தொண்டர்களுக்கு குஷி. ஆட்ட நாயகன் மீண்டும் ஆட்டத்தில் வந்துட்டார் இல்லையா? அதனால சரி பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒருவேளை தேசிய தலைவராகவோ தேசிய பொதுச் செயலாளராகவோ மாத்தினாலும் மாத்துவாங்க. பாஜகவுக்கு நம்ம சொல்றதோட வேற ஒரு பிளான் இருக்கும். எப்போதுமே பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்தியை ஓட்டணும்னா அண்ணாமலை போன்றவங்க வரணும். ஏன்னா இந்த பொங்கல் விழாவே பார்த்துருக்கலாம். நீங்க ஒட்டுமொத்த பெண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஆண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் அண்ணாமலை சூழ்ந்து கொண்ட விஷயத்தை நீங்க பார்த்துருக்கலாம். இளைஞர் பட்டாளத்தை விஜய் இழுத்துக்கிட்டாருன்னு சொல்லுகின்ற இந்த தருணத்தில் அண்ணாமலை கிட்ட இவ்வளவு குழுவுவது அண்ணாமலை தமிழகம் மிஸ் பண்ணக்கூடாது, குறிப்பா பாஜக மிஸ் பண்ணக்கூடாது என்பது நம்முடைய கருத்தும். அதனால தான் தலைவர் ஆவாரு அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை சொன்னேன். மொத்தத்தையும் பார்த்த நீங்க சொல்லுங்க, அண்ணாமலை தலைவர் ஆவாரா இல்லையான்னு சொல்லிட்டு. நன்றி.